குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2-3 வீடியோவில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்துருந்தது. நான் வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணி வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன், அதே மாதிரி என்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கேன், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியராக வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன், அதாவது என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டலான்னு ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கான வீடியோ அதுதான் மக்களே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. சேம் அதே டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 மோடில் ஷூட் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து 2 டிவைஸ் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைமரி டிவைஸான கோப்ரோ வந்து யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த வீடியோஸ் வந்து கோப்ரோவில் எடுத்தது தான் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கும். தென் வந்து கோப்ரோ யூஸ் பண்ண முடியல, அப்படி இல்லைன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா என்னோடய மொபைல் யூஸ் பண்ணுவேன். என்னோடய மொபைல் யூஸ் பண்ணி தான் சில வீடியோஸ் எடுப்பேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து முதல்ல நம்ம கோப்ரோவை பார்ப்போம். என்ன கோப்ரோ யூஸ் பண்ணுறேன், என்னென்ன அதுக்கு என்ன அட்டாச்மெண்ட்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ மக்களே, நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் இது வந்து ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணுறேன். கோப்ரோவில் வந்து இது ஹீரோ 11 பிளாக். இது ஆக்சுவலாக நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து 25,000 வந்தது. இப்போ ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேட்ரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே கோப்ரோலேயே வந்த பேட்ரி, ஒரிஜினல் பேட்ரி. அண்டு இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதாவது என்ன பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் டைம் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ இது வந்து 2000 வந்தது இந்த பேட்ரி வந்து, ஒரு சிங்கிள் பேட்ரி. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இது கூடயே ஒரு பேட்ரி வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது பல்ஜாகி பிளாஸ்டே ஆகிடுச்சு அது. ஸோ 2 பேட்ரி யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இது கோப்ரோ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா மோடுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா மோடு. இது இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம கோப்ரோவில் வந்து எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய அந்த 3.5 mm ஜாக்லாம் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மைக்கு வந்து கோப்ரோவுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயே இன்பில்டாக வந்து மைக்கும் வரும். 2 மைக் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் இந்த மைக்கில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஜிடெக் பிராண்டில் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன மைக்கு. இதுவும் வந்து கோப்ரோவில் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்கையும் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ஷூட் எடுக்கும்போது இந்த மீடியா மோடு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது மக்களே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மீடியா மோட்க்கும் சேர்த்து போட்டிருக்கேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹேண்டில் மாதிரி, கோப்ரோவுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்டில். இது ஜஸ்ட் வந்து ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சும்மா கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து எந்த ஒரு இடத்துல ஸ்டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டபுள் சார்ஜர் மாதிரி 2 பேட்டரியும் வந்து அட் அ டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கோப்ரோவோட செட்டப் நம்மளுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு மொபைல் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது விவோ 200 FE. இதோட வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நான் வந்து எடுத்தேன் இந்த மொபைலு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
இது வந்து 4Kலேயே வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணி கொடுக்கும். சேம் வந்து நல்ல அவுட்புட்டும் தரும் மக்களே. ஸோ அதாவது நிறைய இடத்துல வந்து என்னால் கேமராஸ் வந்து யூஸ் பண்ண முடியல, கேமரா வந்து எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ண முடியல, சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க கேமரா. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் வீடியோ வந்து நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வந்து நான் ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பேன். 4Kலேயே வந்து நல்லா சூப்பராகவே ஷூட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லாவும் இருக்கும் மக்களே. இந்த மொபைல் ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இது வரைக்கும் மைக்கே யூஸ் பண்ணதில்லை. இது வந்து அப்படியே டேரெக்டாக வந்து வாய்ஸ் இதில் ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ் தான். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் என்ஹான்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பெஸ்ட்டு மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டில் நம்ம வீடியோ எடுக்கணுன்னா கொஞ்சம் நல்ல மொபைல் Vivo 200 FE. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற மொபைல். அண்ட் தென் மொபைலுக்கு ஒரு ட்ரைபாடு, இது வந்து எம்ஐயோட பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்க்கு எப்போவுமே கேரி பண்ணுவேன். இதுவுமே நல்ல ட்ரைபாடு வித் கொஞ்சம் லாங் ஸ்டிக் மாதிரி வரும். ஸோ நல்லாவே இருக்கும் மக்களே இதுவும். அண்ட் தென் ஃபைனலாக எல்லோரும் கேட்ட என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் லேப்டாப்பில் தான் வந்து வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறது. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இதில் 4Kல தான் எடுப்போம். 4Kல தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் 95% இல்லை 99% நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து 4Kல தான் இருக்கும் மக்களே. ஸோ வந்து ஃபோனில் எனக்கு வந்து எடிட் பண்ணால் அந்தளவுக்கு அவுட்புட் வராதோ, இல்லை என்னால் சரியாக எடிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல்லாக லேப்டாப்பில் தான் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா லெனோவோவில் AMD Ryzen 5 வந்து 7000 சீரீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு எடிட்டிங்க்கு வந்து இது சூப்பராகவே வந்து ஹெல்ப் பண்ணும். மினிமமான ஒரு ஸ்பீடில் தான் இருக்கும், பட் ஆனால் என் வீடியோவுக்கு பெட்டரான ஒரு லேப்டாப்னே சொல்லுவேன் ஒரு பட்ஜெட்டில். இது நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 50,000 சம்திங் வந்தது. இப்போ என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமோராவில் வந்து இது வந்து 14 ஃபிலிமோராவில் 14 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெய்ட் வெர்ஷனு, நான் காசு கொடுத்து தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் பர்ச்சேஸ் வந்து நான் 4,000 சம்திங் வந்து நான் பே பண்ணேன் இதுக்கு. நம்ம 4Kல வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது சூப்பராகவே இருக்கும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேருங்க இது. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ போட்டிருப்போம். இந்த ஃபோம், அதாவது ஏசிக்கு வந்து ஃபோம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வீடியோ. ஸோ அதுதான் ஃபுல்லாக இந்த எடிட்டிங் பாருங்கள், ஃபுல்லாக நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய எடிட்டிங் பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து இதில் எத்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபின் ஃபில்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அதாவது ஸோ இதுதான் மக்களே, இதுதான் என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேரு. இது வந்து பார்த்திங்கன்னா Wondershare ஃபிலிமோராவில் 14 வெர்ஷன் இது. இப்போ வந்து 15 வந்துருச்சு. நான் வந்து 14 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு வரும். ஸோ மக்களே, இப்போ உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் எவ்வளோ வந்து ரெவன்யூ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து 100 லைக்ஸ் வந்து ரீச் ஆகணும். கண்டிப்பாக ரீச் ஆனவுடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.